வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். ஒரு வழியாக 2 நாளாக தேடி 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 குளிக்க இடம் இல்லாமல் இப்போ தான் நேராக பார்த்தீங்கன்னா பீச் இப்போ தான் கண்ணுக்கு தெரியுது. போயிட்டு நல்லா குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக வந்து பீச் பக்கத்தில் நெட்டு இருக்காது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நெட்டு சரியாக சிக்கலும் கிடைக்காது. முடிச்சுட்டு போயிட்டு நல்லா குளிச்சு ரெடி ஆகிட்டு போயிட்டு சிட்டி சென்டரில் போயிட்டு தான் 5G இருக்காங்களா போய் அப்லோட் பண்ணணும். என்ன பண்ண போகிறேன்னு தெரில, லேட் ஆகும். வரும்போது ஒரு இது பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன விழா மாதிரி ஏதோ போயிட்டு இருந்துச்சு. டம்முன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஒரு 2 நிமிஷம் அதை கேப்சர் பண்ணிடுவோம், காட்டிடுவோம். எதுவுமே காமிக்கலை இதுக்கு முன்னாடி கேரளாவில். சரி, இதையாச்சும் காட்டுவோம்னு சொல்லிவிட்டு இப்போ காமிச்சிட்டு அப்படி போயிட்டுருக்கேன். சரி, ஓகே, வாங்க ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அந்த பீச்சை போய் ஃபஸ்ட்டு குளிப்போம். சின்னதாக குளித்தேன் அப்பப்போ இந்த பெட்ரோல் பங்கில் பாத்ரூமில் அது வந்து குளித்தேன். பட் இப்போ தான் வந்து நல்லா ஒரு ஃபுல்ஃபில்டான குளியல். இனிமேல் தான் நல்லா போய் குளிக்கணும். அங்கங்கே அரிக்க வேற ஆரம்பிக்குது. சரி, ஓகே, வாங்க. ஒரு வழியாக வந்து விட்டோம். ஆக்சுவலாக இது இங்கே தான் போயிருக்காங்க போலங்க, போயிட்டு அங்கே போய் ஆடிக்கிட்டு இருக்காங்க போல.
குளிக்கலாமா அப்படின்னு பார்த்தா 2 நாள் ஆச்சு சரியாக குளிச்சு. உடலை குளித்தேன், குளிக்கலைன்னு சொல்ல முடியாது, குளித்தேன். சரியாக குளிக்கலாம், நல்லா தேய்ச்சி குளிக்கலை. சரி ஷாம்பு இம்பு மாதிரி போட்டு உள்ளே இறங்கிடலாமா குளிச்சிடலாம்னு பார்த்தா எவ்வளோ ஆட்கள் இருக்காங்க. தனியாக வேறு வந்துட்டேன்னா 2 பேராக வந்திருந்தா யாராச்சும் ஒருத்தர் பேக் பார்த்துருப்பாங்க. ஸ்டாண்டு அந்த மாதிரி மொபைல் ஸ்டாண்டு இப்படி வச்சு வீடியோ எடுப்பேன்ல போய் குளிக்கிறதெல்லாம், அதெல்லாம் யாராச்சும் போகும்போது அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவாங்களான்ற வேறு பயமாக வேறு இருக்குது. ஏன்னா இந்த ஒரு ஃபோனில் வச்சு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். களவாண்டு போயிட்டாங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்காங்க. உட்காந்துருக்கேன். சரி எல்லோரும் போனோடனே துண்டை மட்டும் போட்டு அப்படியே இறங்கிடுவோன்னு சொல்லிட்டு. செம்ம காற்று வருதுங்க. ரொம்ப நேரம் வெயிலில் அலைஞ்சு என்னென்ன ஆச்சு தெரியுமா. ஒரு 10 கிலோமீட்டர் இந்த ஷார்ட்ஸ் பார்த்தா தெரியும், ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், அதை பாருங்கள். என்னென்னா ஒரு இடத்துல போயிட்டு மாட்டிக்கிட்டேன். அதாவது குருவாயூர் போகும்போது தான் மேப் பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கும்போது ஒரு பாலத்தில் நடந்து போயிட்டுருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, நடந்து போயிட்டே இருக்கேன். டக்குன்னு பார்த்தா அந்த வண்டியெல்லாம் கம்மியாகிட்டு இருந்துச்சு. வண்டி வரதெல்லாம் கம்மியாகிடுச்சு. பால வேலை நடக்கிற மாதிரி எந்த போர்டும் இல்லை. இருந்துச்சுன்னா கவனிச்சிருப்பேன். அப்படி எந்த போர்டும் இல்லை. சரின்ட்டு நானும் போயிட்டு இருந்தேன். என்னடா டக்குன்னு எல்லா வாகனங்கள் அந்த கார் எல்லாமே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போக வந்து யாரும் வரமாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தேன். நான் பாட்டு ஃபோனை பார்த்துட்டு ஃபோனில் அந்த இதை மியூசிக் போட்டு அப்படியே கேட்டுக்கிட்டே போயிட்டே இருந்தேன். டக்குன்னு பார்த்தா பால வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. ஐயோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்துட்டேன். இன்னும் இங்கேருந்து இன்னும் வந்து ஒரு எப்படி 20 கிலோமீட்டர் இருக்குங்க. 20 கிலோமீட்டரும் போயிட்டு இன்றைக்குள்ளே போய் சேர்ந்துடலான்னு பார்த்தேன். பட் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதே மாதிரி யாரும் லிஃப்ட்டு கொடுக்க மாட்றாங்க. என்ன நினச்சதே தெரில. ஒரு 2-3 நாள் முன்னாடி நல்லா லிஃப்ட்டு கொடுத்தவங்க யாருமே லிஃப்ட்டு கொடுக்க மாட்றாங்க. என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி இருக்குது. சரி இங்கேயே குளிச்சுட்டு இங்கேயே தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சிட்டு குளிச்சாதான் அந்த கடகடகன்னு போகிற ஃபீல் வரும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னும் குளிக்கலை. நான் குளிச்சுட்டு முடிச்சுட்டு தான் போயிட்டு இந்த குருவாயூர் போயிட்டு அந்த கோயில் எதாவது இருந்துச்சுன்னா சாமி கும்பிட்டு அடுத்து அப்படியே போயிட்டே இருக்கலான்னு பார்க்குறேன். குளிக்காமல் ஒன்றுமே பண்ண முடியல. யாரால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். இந்த குளித்தா தானே ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஃபீலில் வரும். சரி ஓகே, வெயிட் பண்ணுறேன். கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு போயிட்டு குளிச்சுட்டு அப்படியே பார்க்குறேன் என்னென்னு. சரி ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், கொஞ்சம் எதாவது சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஏதாவது சேஞ்ச் ஆகும். வீடியோ அடுத்தடுத்து அப்டேட் பண்ணலாம், நிறைய விஷயம் மாற்றலாம். பார்த்து எதாவது பண்ணிவிடுங்க. நிறைய ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு. இந்தியா அவுட்லைன் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு, உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், குளிக்காமல் கொள்ளாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நிறைய பேர் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஒருவேளை இந்த மாதிரி இருக்குமோ, தொடர்ந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தால் இந்த மாதிரி கொஞ்சம் அலுப்பாக இருக்குமான்ட்டு. இங்கே பாருங்க, ஒரு விஷயம் டக்குன்னு காட்டுறேன். ஏய் சூப்பர். செம்ம. இது வந்து இந்த கூட்டமாக குடும்பமாக போகும்ல, ஏதோ ஒரு படத்துக்குள்ளே பார்த்துருக்கேன். போயிட்டே இருக்கும். டாக்குமெண்ட் ஃபிலிமில் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். அதான் பெரிய அந்த ட்ராவல் இந்த பறவைகள் மாதிரி ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கனால கொஞ்சம் சளிப்பட்டு தட்டுதுன்னு நினைக்கிறேன். பறவைகளுக்காச்சும் ஏதாவது தீவு வந்து ரெஸ்ட் இருக்கும். எனக்கு எங்கே ரெஸ்ட்டு? போயிட்டே இருக்க வேண்டியதான். கண்டிப்பாக ஒரு இடத்துல ரெஸ்ட் இருக்கும். நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு சான்சஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே பார்ப்போம். அந்த ரெஸ்ட்டு வந்து நீங்கள் நிறையா சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்க எனக்கு அந்த சப்ஸ்கிரைப் சேர மேபி நான் நினைக்கிற ஒரு ரெஸ்ட் எனக்கு கிடைக்கலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. சரி ஓகேங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். நன்றி.